வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். சில கடற்பிரதேசங்களில் 150 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என எதிர்வு கூறல். கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தல். சுழல் காற்றில் காணாமற் போன மீனவர்கள் தொடர்பில் இதுவரையில் எந்தவித தகவல்களும் இல்லை. கடற்றொழில் திணைக்களம் தெரிவிப்பு. இலங்கையில் 13வது அரசியலமைப்பு திருத்தம் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்கிறார் ப. சிதம்பரம். யாழ்ப்பாணம் மற்றும் தென்னியாய பகுதிகளில் நேற்றிரவும் 2 கோயில்கள் உடைக்கப்பட்டு பெறுமதியான பொருட்கள் திருட்டு. சட்ட நடவடிக்கை அவசியம் என்கிறது அகில இலங்கை இந்து மாமன்றம். சீரற்ற வானிலை காரணமாக காலி முதல் மட்டக்களப்பு ஊடாக யாழ்ப்பாணம் வரையான கடற்பகுதியில் கடற்றொழிலை தவிர்த்து கொள்ளுமாறு மீனவர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்த முன்னெச்சரிக்கையை அடுத்து கடற்றொழில் திணைக்களம் மீனவர்களுக்கு இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளது. இது தொடர்பாக தமது பிராந்திய அலுவலகங்களுக்கும் அறிவித்துள்ளதாக கடற்றொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் லால் டி சில்வா கூறியுள்ளார். ஏற்கனவே கடலுக்கு சென்றுள்ள மீனவர்களும் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என கடற்றொழில் திணைக்களம் அறிவித்துள்ளது. காலி முதல் மட்டக்களப்பு ஊடாக யாழ்ப்பாணம் வரையான கடற்பிரதேசம் கொந்தளிப்பாகவும் அபாயகரமானதாகவும் அமையலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த கடற்பிரதேசத்தில் காற்றின் வேகமும் மணித்தியாலத்திற்கு 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் சாத்தியமுள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை நாட்டிலும் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களிலும் 150 மில்லிமீட்டர் வரை மழை பெய்வதற்கான சாத்தியமுள்ளதாக திணைக்களத்தின் கடமை நேர வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் கூறினார். இதேவேளை காலி முதல் மட்டக்களப்பு ஊடாக யாழ்ப்பாணம் வரையான கடற்பிரதேசம் கொந்தளிப்பாகவும் அபாயகரமாகவும் அமையலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை வடக்கு, கிழக்கு, மலேகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்தும் மழை பெய்து வருகின்றது. இன்று காலை 8 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களுள் அதிக மழை வீழ்ச்சியாக பொத்துவில் பிரதேசத்தில் 87.3 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கம்பஹாவில் 68.6 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் கொழும்பில் 60.6 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. காலி முதல் மட்டக்களப்பு ஊடாக யாழ்ப்பாணம் வரையான கடற்பிரதேசத்தில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் சாத்தியமுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் மீண்டும் மழை பெய்ய ஆரம்பித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். யாழ்ப்பாணத்தில் தற்போது மழை ஓரளவு ஓய்ந்துள்ள போதிலும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளனர். திருகோணமலையிலும் ஓரளவு மழை பெய்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மட்டக்களப்பின் பல பகுதிகளிலும் பெய்து வரும் மழை காரணமாக தாழ்நில பகுதிகளில் நீர் தேங்கி நிற்பதாக எமது செய்தியாளர்கள் கூறுகின்றனர். இதனால் இந்த பிரதேச மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அம்பாறை மாவட்டத்தின் மீனவர்களும் கடற்றொழிலுக்கு செல்வதை தவிர்த்திருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் கூறுகின்றனர். புத்தளத்தில் சீரற்ற வானிலையால் ஒரு சில மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளனர். புத்தளத்தைச் சேர்ந்த மீனவர்கள் தமது இயந்திர படகுகளை கரையோரத்தில் இழுத்து வைத்துள்ள காட்சிகளே இவை. இலங்கைக்கு அண்மையில் வங்காள விரிகுடா பகுதியில் ஒரு வளிமண்டல குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால் நாட்டிலும் நாட்டை சூழவுள்ள ஆழ்கடல் பிரதேசங்களிலும் காற்றுடன் கூடிய அதிக மழை கொண்ட காலநிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும்.
முக்கியமாக வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். ஏனைய ஆழ்கடல் பிரதேசங்களிலும் இரவு வேளைகளில் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும். காலி முதல் மட்டக்களப்போடான யாழ்ப்பாணம் பெற்ற ஆழ்கடல் பிரதேசங்களில் காற்றானது மணித்தாளத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணித்தாளத்துக்கு 80 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதனால் இந்த கடல் பிராந்தியம் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் மிகவும் அபாயகரமாக காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் சில பகுதிகளில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ள போதிலும் மேலும் சில பகுதிகளில் வறட்சி நிலவுகின்றது. இதன்போது பெரும்போகத்துக்கு நீர் பாய்ச்ச முடியாமல் போயுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் கூறியுள்ளது. நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பத்ரா கமலதாச தெரிவித்தார். அனுராதபுரம், பொலனறுவை மற்றும் அம்பாறை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பெரும்போக விவசாய நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. எனினும் இந்த பகுதிகளில் உள்ள நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளமையினால் விவசாயிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். நீர்ப்பாசன திணைக்களத்தினால் நிர்வகிக்கப்படும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 35 அல்லது 40 வீதமாக குறைவடைந்துள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பத்ரா கமலதாச கூறினார். यापणे डाळला तिथं मडकळपारा यापणे दाखवा मोद प्रदेशाला विटीमीटर गिगुरुंबा रसियने लंगडा में तुला निर्देशिंग आला तर वेगे 5 किलोमीटर 30 बनाता तर वे प्रदेश अंगनवाडी का तुम्हें दिन है. நிலவும் சீரற்ற வானிலை தொடர்பில் மீனவர்களுக்கு தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் வழங்கப்படும் காட்சிகளே அவை. வங்காள விரிகுடாவில் உருவான லெஹார் சூறாவளியில் சிக்கி காணாமல் போன 8 மீனவர்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் இல்லை என கடற்றொழில் திணைக்களம் தெரிவிக்கின்றது. காணாமல் போன மீனவர்களை கண்டுபிடிப்பதற்கான செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கூறுகின்றார். காணாமல் போன மீனவர்கள் தொடர்பில் சென்னையில் உள்ள சர்வதேச சமுத்திர உயிர் பாதுகாப்பு மத்திய நிலையத்துக்கு 3 நாட்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை பதில் எதுவும் கிடைக்கவில்லை என கடற்படை பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுலசூரிய தெரிவிக்கின்றார். கடந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி தேவேந்திரமுனை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற பிரியச்சமி என்ற இயந்திர படகிலிருந்து காணாமல் போன மீனவர்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் தெரியவரவில்லை. இந்த படகில் 6 மீனவர்கள் இருந்துள்ளதுடன் அவர்கள் இறுதியாக கடந்த மாதம் 24ஆம் தேதியே தரையுடன் தொடர்பினை ஏற்படுத்தியிருந்தனர். திருகோணமலைக்கு சுமார் 450 கடல் மைல் தொலைவில் இந்திய கடற்பிராந்தியத்தில் கடந்த 28ஆம் தேதி இந்த படகு விபத்துக்குள்ளானது. இதேவேளை குறித்த மீனவர்களின் உறவினர்களை சந்திப்பதற்காக கடற்றொழில் அமைச்சின் அதிகாரி ஒருவரை நாளை தேவேந்திர முனைக்கு அனுப்பி வைக்க உள்ளதாக கடற்றொழில் பிரதி அமைச்சர் சரத்குமார குணரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை தெற்கு கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான மற்றொரு படகிலிருந்து காப்பாற்றப்பட்ட 8 மீனவர்கள் நாளை தரைக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் மேலும் கூறினார். உலகளாவிய நாடுகளில் அடிப்படை சட்டத்தில் ஊடக சுதந்திரத்துக்கான ஏற்பாடுகள் அரசியலமைப்பில் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் ஊடகங்கள் நாட்டின் பிரஜைகளுக்கு மாத்திரமே பொறுப்பு கூற வேண்டியுள்ளது. ஐக்கிய அமெரிக்காவின் ஜனாதிபதி ஒருவரின் முறைகேடு தொடர்பில் ஊடகங்கள் வெளியிட்ட செய்தி சர்வதேச ஊடக அறிக்கையிடலில் முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. வாட்டர் கேட் சம்பவம் எனப்படும் இந்த ஊடக அறிக்கையிடலால் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியான ரிச்சர்ட் நிக்சன் தமது பதவியை இழக்க நேரிட்டது. அன்று முதல் அண்மை காலம் வரை அரசாங்கங்களை அதிர்வுக்கும் அச்சத்திற்கும் உள்ளாக்கவல்ல பல ஊடக அறிக்கையிடல்களை சர்வதேச ரீதியில் காண முடிகிறது. ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரமிக்கவர்கள் இழைக்கும் குற்றங்கள் தொடர்பில் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு ஊடகங்களை சாரும். உலகளாவிய ரீதியில் புலனாய்வு ஊடகவியலாளர்களுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அவர்களது செய்தியை மக்கள் மத்திக்கு கொண்டு செல்லவும் அவர்களை பாதுகாக்கவும் நாடுகளின் ஊடக சுதந்திரம் இன்றியமையாத ஒன்றாகும். මාධ්‍ය නිසාදහස නම්
ஊடக சுதந்திரம் என்பது நாட்டுக்குள் உள்ள ஜனநாயகத்தின் ஒரு துணை போன்றது. நாம் அதனை தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அமெரிக்காவின் வாட்டர்கேட் சம்பவத்தை அமுல்படுத்திய வாஷிங்டன் போஸ்டின் ஊடகவியலாளர்கள் மிகவும் துணிச்சலாக அந்த பிரச்சனையை வெளிக்கொணர்ந்தனர். அத்தகைய செய்தியில் அண்மை காலமாக இலங்கையில் இடம்பெற்றதில்லை. நாமும் அச்சமின்றி இத்தகைய விடயங்களை வெளிக்கொணர வேண்டும். அரசாங்கம் குறித்து அச்சமின்றி ஏனைய அதிகாரமிக்கவர்கள் தொடர்பிலும் அச்சம் கொள்ளாது நாட்டுக்கு சேவையாற்றும் வகையிலும் மக்களுக்கு சேவையாற்றும் வகையிலும் நமது ஊடகம் அத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். මේ වගේ කරුණු ගැන හෙළි කරන්න ඕනේ. இலங்கையில் புலனாய்வு ஊடகவியலாளர்களிடம் பழி தீர்க்கப்பட்ட சம்பவங்கள் இயல்பாக இடம்பெற்று வருகின்றன. கொலை, கடத்தல், அச்சுறுத்தல், மிரட்டல் போன்ற ஜனநாயக கோட்பாடுகளை வெளிப்படையாகவே மீறும் சம்பவங்களால் இலங்கையின் அநேகமான ஊடகவியலாளர்கள் நாட்டை விட்டு சென்றுள்ளதுடன் மேலும் பலர் மௌனமாக்கப்பட்டுள்ளனர். நமது சட்டம் தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என நான் நினைக்கிறேன். சிறந்த சட்டங்கள் உள்ளன, சிறந்த ஊடகவியலாளர்களும் உள்ளனர். எனினும் ஏதாவது ஒரு அச்சத்தினால் எமது ஊடகவியலாளர்கள் உண்மையை எழுதுவதில்லை. சில ஊடகவியலாளர்கள் உண்மையை எழுதி கஷ்டத்தில் வீழ்ந்துள்ளமையே இந்த அச்சத்திற்கு காரணம். நாம் தற்போது மதிப்பீடு ஒன்றை மேற்கொண்டுள்ளோம். உலகில் ஊடக சுதந்திரம் மிகவும் உயர்ந்த இடத்தில் உள்ள நாடுகள் வரிசையில் பின்லாந்து, நோர்வே ஆகிய நாடுகள் முன்னிலையில் உள்ளன. எரித்திரியா என்ற ஆப்பிரிக்க நாடே கடைசி இடத்தில் உள்ளது. அவர்கள் 179வது இடத்தில் உள்ளனர். இலங்கை 162வது இடத்திலும் இந்தியா 140வது இடத்திலுமாக நாம் பின்தங்கிய இடத்தில் இருக்கின்றோம். அது ஜனநாயக நாட்டுக்கு ஏற்புடைய நிலை அல்ல. நாம் வரிசையில் முதலிடங்களில் இருக்க வேண்டும். අපි ලංකාව 162යි ඉන්දියාව 140යි. ඉතින් අපි පහළ මට්ටමේ ඉන්නවා කියලා පැහැදිලි. ඒක හොඳ නෑ. අපි ප්‍රජාතන්ත්‍ර වඩක් නම් අපි ඉන්න ඕනේ ඉහළ පෙළේ. புகழ்மிகு கல்வியாளரான காலஞ்சென்ற RIT அலசின் இறுதிக்கிரியைகள் நாளை நடைபெறவுள்ளன. அன்னாரின் பூதவுடலுக்கு இன்றும் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். காலஞ்சென்ற RIT அலசின் இறுதிக்கிரியைகள் நாளை பிற்பகல் 2 மணிக்கு கொஸ்வத்த வீதியின் 185வது இலக்கத்தில் உள்ள கேட்வே கல்லூரியில் நடைபெற உள்ளதாக இறுதிக்கிரியை ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது. பின்னர் பூத உடலை தாங்கிய வாகன ஊர்வலம் தகன கிரியைகளுக்காக பொருளை கனத்தை சென்றடையுள்ளது. காலஞ்சென்ற RIT அலசின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்காக நாளை பிற்பகல் 2:30 கொஸ்வத்த வீதியில் உள்ள கேட்வே கல்லூரிக்கு வருகை தருமாறு ஏற்பாட்டுக்குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது. புகழ்மிகு கல்வியாளரான RIT அலசின் மறைவு தொடர்பில் ஜனசத்த பெரமுன அறிக்கையொன்றை விடுத்துள்ளது. இன, மத, நிற, கட்சி பேதமின்றி நாட்டுக்கு அளப்பரிய சேவையாற்றிய RIT அலசின் மறைவு பேரிழப்பாகும் என ஜனசத்த பெரமுனவின் தலைவர் பத்ரமுல்லி சிலரத்ன தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். மிகவும் துணிச்சலான பண்புமிக்க புத்திஜீவிகளை நாடு இழக்க நேரிடுகின்றமை கவலைக்குரிய விடயம் என தேரர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. ஒருவருக்கு உதவி செய்ய எண்ணி யாருடைய கை முன்னே நீளுகிறதோ அவனே மக்களில் சிறந்தவன். சுவாமி விவேகானந்தர். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk.